ഹാസ്യത്തിന് മുൻതൂക്കം നൽകി ഒത്തിരി പുതുമകളുമായി ഉടൻ തിയേറ്ററിൽ എത്തുന്ന യമഹ എന്ന സിനിമയുടെ പ്രൊമോഷൻ വർക്കുകൾ കോയമ്പത്തൂർ രത്തനം കോളേജിൽ ആരംഭിച്ചു. ചില സാങ്കേതിക കാരണങ്ങളാൽ സംവിധായകൻ മധു ജി കമലം പരിപാടിയിൽ പങ്കെടുത്തില്ല. അദ്ദേഹത്തെക്കുറിച്ചുള്ള ഒരു ചെറിയ വീഡിയോ ചിത്രത്തോട് പരിപാടി ആരംഭിച്ചു. കുറച്ച് ദൃശ്യങ്ങൾ കാണാം. இந்த யமஹா மூவி അതിൻ്റെ ഡയറക്ടർ വന്നിട്ട് കേരളയിൽ നിൽക്കുന്ന പടം ഇപ്പോൾ താൻ ഷൂട്ട് കംപ്ലീറ്റ് വേണ്ടിയിട്ട് പോസ്റ്റ് പ്രൊഡക്ഷൻ വർക്ക് പോയിട്ടിരിക്കുന്നത്. அதனால் டைரக்டருக்கு மட்டும் இங்கே வர முடியாது. ஆனால் அந்த டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சதுக்காக அவரை பற்றி ஒரு சின்ன வீடியோ ப்ரெசன்டேஷன் இங்கே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கீங்க. നമുക്ക് വന്നിട്ട് ഒരു 2 നിമിഷം அந்த വീഡിയോ பார்ക്കുന്നதுக்கு நம்ம റെഡിയായിരിക്കാം. കേരളത്തിൽ ആലപ്പുഴ ഡിസ്ട്രിക്റ്റിൽ തിരുഗോപിനാഥക്കുറുപ്പ് തിരുമലി കമലം എന്നിവരുടെ മകനായി പിറന്ന മധുസൂദനക്കുറുപ്പ് എൻகிறார் மது ஜி கமலம் ஏலியாஸ் மது தத்தப்பள்ளி ஸ்கூல் காலேஜ் கல்வி முடிச்சதுக்கப்புறம் 2001ஆம் ஆண்டுக்கு திரு ஆலப்பி அஷ்ரஃப் என்கிற இயக்குநരുടെ കൂടെ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറായി തിരയുലകിൽ അറിമുഖമാനവർ. തുടർന്ന് VN രമം, ചന്ദ്രശേഖർ, അനിൽ ബാബു, ശങ്കർ ബാബുകൾ, വിനയ് போன்ற இயக்குநர்களுக்கும் அசோசியேட் டைரக்டராയി பணியாற்றியவர் திரு மது ஜி கமலம். தமிழ் திரையுலகில் சூப்பர் ஹிட்டான காசி படத்தினுடைய இயக்குனர் திரு வினய் சாருடைய அசோசியேட் டைரக்டர் ஆയി 2 വട്ടം പണിയാറ്റിയത് குறிப்பிடப்பட்டது. അത് മാത്രമല്ലാതെ പിന്നൊരു സൂപ്പർ ഹിറ്റ് മൂവി ഒരു തലയിലകം ഹീറോ திரு சங்கர் டைரக்ஷன் பண்ணிய கேரளோத்சவம் மூவிக்கு கோ டைரக்டராയി பணியாற்றியது குறிப்பிடப்பட்டது. அதுக்கப்புறம் 2012 லூவில் பிரதர்ஸ் என்கிற படத்திலൂടെ இண்டிபெண்டன்ட் டைரக்டராയ திரு மது ஜி கமலம் கிண்ணி பிரியாணி, டஸ்ட்பின், வளப்பட்டுகள், இது என் காதல் புத்தகம் என்ற படங்களுக்கு இயக்குனராയിട്ടുള്ളത്. இது என் காதல் புத்தகம் கொரோனாவுக்கப்புறம் முதல் முறையாக தமிழ் திரையுலகில் வெளியான படம் என்பதும் 25 நாட்கள் தியேட்டரில் ஓடிய படம் என்றதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாலா கிரியேஷன்ஸ் பேனர் திரு சுரேஷ் சுப்ரமணியன் பெயர் மது ஜி கமலம் இயக்கிய யமஹா என்கிற மூவிக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வருகிறது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளில் தயாரிக்கப்பட்டதிலும் யமஹா என்கிற இந்த பான் இந்தியன் மூவியில் രത്തനം ഗ്രൂപ്പ് ഓഫ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ സ്റ്റുഡൻ്റാണ് തിരു അജിത് കൃഷ്ണ ലീഡ് റോളിൽ നടിച്ചിരിക്കുന്നത് ടീം യമഹാവുക്ക് പേരുകയാണ്. 2005 കേരളത്തിലെ പാലക്കാട് ജില്ലയിൽ തിരു പ്രണേഷ്, തിരുമതി അർച്ചന ഗീത എന്നിവരുടെ മകനായി പിറന്നവർ അജിത് കൃഷ്ണ. ഇവരുടെ സാധനയിൽ വേറൊരു ഗിന്നസ് ബുക്ക് വരെയും പതിവാക്കപ്പെട്ടിട്ടുള്ളത്. അജിത് കൃഷ്ണ അവരുടെ 13ാമത് വയസ്സിൽ 25 നാളുകൾ കൊണ്ട് 4205 കിലോമീറ്റർ സൈക്കിൾ പ്രയാണം ചെയ്ത് കാശ്മീരിൽ എത്തിയത് റെക്കോർഡ്. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அஜித் கிருஷ்ணா നേടിയത് അവരുടെ 15 വയസ്സുക്കുള്ള എന്നത് குறிப்பிடப்பட்டது. ഇന്ത്യ ബുക്ക് ഓഫ് റെക്കോർഡ്സ്, ഏഷ്യ ബുക്ക് ഓഫ് റെക്കോർഡ്സ്, ഗോൾഡൻ ബുക്ക് ഓഫ് വേൾഡ് റെക്കോർഡ്സ് എന്നീ റെക്കോർഡ്സ് അവർ இந்த சின்ன வயசுக்குள்ளே കരസ്ഥമാക്കിയിരിക്കുകയാണ്. അതുപോലെ പാലക്കാട് നിന്നും 300 കിലോമീറ്റർ ദൂരം 24 മണി നേരം കൊണ്ട് സൈക്കിൾ പ്രയാണം ചെയ്ത് തിരുവനന്തപുരത്ത് വന്നതും റെക്കോർഡ്.
தென்னிந்தியன் திரையுலகிலே எதிர்கால சூப்பர் ஹீரோ அஜித் கிருஷ்ணா, வெல்கம். ஹலோ, கொஞ்சம் சவுண்டுக்கு வரலாம். நானும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பத்தலை. தேங்க்யூ அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ விஷ் டு கால் மை பேரண்ட்ஸ் டு த ஸ்டேஜ் வித் த பிரசன்ஸ் ஐ வில் டாக். அப்பா அம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, அதே டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம காலேஜில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட் ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட், தி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இந்த ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் யமஹா ப்ரொமோஷன் தந்த வாய்ப்பு தந்த சேர்மன் சாருக்கும் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஐ வில் டு கால் அப் மை பிரின்சிபல் சார் டு ஹோனர் கைண்ட்லி கம் டு த ஸ்டேஜ். ஆக்சுவலி சரவணகுமார் சார் தான் சொல்லணும்னா, நான் படம் போகிறதுக்கு முன்னாடி சரி நல்லா பண்ணு, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷூட்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்தாலும் யூஸ் டு கால் மீ டிபார்ட்மெண்ட் ஆஸ் தம்பி எப்படி ஷூட்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டியா, பீன் வெரி இன்ஸ்பயர் ஃபார் அஸ் சார். அண்ட் சௌமியா மேம், படம் ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க சார், வெல்கம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நவ் ஐ லைக் டு ஸ்பீக் a few words to the producer. Thank you. നമസ്കാരം. ഞാൻ കുറച്ച് ലേറ്റായിട്ട് സോറി, நான் பெங்களூர். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபிலிம் யமஹா. அது மே மாதத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது அதில் நல்ல ஒரு கேரக்டர் நம்ம அஜித் கிருஷ்ணன் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இந்த காலேஜில் ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஆக்டராக வருவதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த காலேஜில் வந்துட்டு கூப்பிட்டுருக்கு, நன்றி. அப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃபிலிமோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும். நம்ம ஃபிலிமு கொஞ்சம் நல்லா விஜய் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இங்கே வர்றதுக்கு எல்லாருமே பார்க்குறது நன்றி. தேங்க்யூ. അടുത്തത് ആദരപൂർവ്വ എച്ചുവടി സാർ. நம்ம காலையிலேருந்து வெவ்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி முழுதும் வந்து நம்மளுடைய மாணவியர்களுடைய அவங்களுடைய டேலண்ட், ஸ்கில் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் எந்த மாதிரியான டேலண்ட்ஸ் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாக காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கண்ணெதிரே. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான அக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குடும்பஸ்தன் மூவி. எவ்வளோ பேர் பார்த்தீங்க? ஸோ அதில் நம்ம கல்லூரியில் கடந்த வருடங்களில் இங்கே டிஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஒரு மாணவர் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த மூவியில் பணியாற்றியிருக்காரு. அதே போல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் துறையில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒரு மூவியில் லீட் ரோலில் வந்து அவருடைய கேரக்டர் பிடிச்சிருக்காரு. I am lucky now I got chance to honor him. And sir, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், I am proud that I am student of Ratnam College of Arts and Science. ஏன்னா